அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசி கடகம். கடக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. முயற்சி கேது மிகச்சிறப்பா இருக்காரு. கேது பலம் பொருந்திய ஒரு மாதம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அஷ்டமத்துல சனி. அஷ்டம சனி இன்னும் விலகல. இந்த மாதத்துல 29ஆம் தேதி சனி பயிற்சி. மிக முக்கியமான சனி பயிற்சி. கடகத்துக்கு மிக முக்கியமான பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி. அஷ்டம சனி விலகுது. 29ஆம் தேதியோட விலகுது. 29ஆம் தேதி வரைக்கும் சனி அஷ்டமத்துல இருப்பாரு. சூரியன் சனி சேர்க்கை அஷ்டமத்துல இருக்கும். 2ஆம் அதிபதியோட சனி சேர்க்கை வைக்கிறாரு. எனவே இந்த மாதத்துல ஒரு 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா சூரியன் பார்த்தோம்னா கரெக்டா 14ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடும். பாகிய ஸ்தானத்துக்கு சூரியன் டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே போல பாகிய ஸ்தானத்துல உச்ச சுக்கிரன். சுக்கிரன் நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி, அதே போல லாபாதிபதி. ஒரு சுபத்துவமான கிரகம் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம். கடகத்துக்கு அது நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல புதன் நீச்சம். ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் புதன் நமக்கு. ஏன்னா 3, 12க்குரிய ஒரு கிரகம். மறைவு ஸ்தானாதிபதி நீச்சமாகிறது நல்லதுதான். அதே போல உச்சனோட சேர்ந்த நீச்சம் நீச்ச பங்கமா கன்வெர்ட் ஆகும். ராகுவும் அந்த பாகியஸ்தானத்துல இருக்காரு. ராகுவோடு இணைந்த நீச்ச பங்கம். அந்த அமைப்பு ஆல்மோஸ்ட் நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அடுத்தது லாபஸ்தானத்துல குரு. லாப குருவா இருக்காரு. குரு 6, 9க்குரிய ஒரு கிரகம். பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். எனவே குரு லாபத்துல இருக்கிறது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். அதே மாதிரி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க. பரிவர்த்தனை யோகம் மிகச்சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து 12ஆம் இடத்துல செவ்வாய். ரொம்ப முக்கியமான பிளானட் செவ்வாயும் கூட. ஏன்னா செவ்வாய் நமக்கு யோகர். 5, 10க்குரிய ஒரு கிரகம். அவர் போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் மைனஸான விஷயங்களை பண்ணும். இருப்பினும் அது பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணாது. அதே போல குரு பார்வை செவ்வாய் பார்வை வாங்கிய கேது 3ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது பலம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். கேது பலம் பொருந்திய ஒரு மாதம். இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த மார்ச் மாதம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். முதலாவதா முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். எந்த விஷயங்கள்ல இறங்குறீங்களோ அந்த விஷயத்துல வெற்றியை கொடுத்துரும். ஒரு முதல் 14 நாட்கள் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் நிறைய பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். புதிய முயற்சியை தொடர முடியாத அளவுக்கு தடை, தாமதம், தடுமாற்றம். புதிய விஷயங்கள்ல இறங்குனீங்கன்னா அதுல ஒரு மாதிரி சோதனை. அதெல்லாம் முதல் 14 நாட்களுக்குள்ள இருக்கும். சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு 14ஆம் தேதியை கடந்துட்டீங்கன்னா மிக முக்கியமான யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துரும். 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நகர்த்தணும். 14ஆம் தேதிக்கு மேல மிக முக்கியமான உன்னதமான மாற்றங்கள் எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு நிகழ ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் அஷ்டமத்தில இருந்து ஒரு மாதிரி சோதனையை பண்ணுவாரு. ஃபேமிலி பக்கமா இருந்து ஒரு பக்கம் பிரஷர் கொடுப்பாரு. ஃபேமிலியில இருந்து ஒரு மாதிரி வருத்தம், ஃபேமிலிக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை, அதிகமா வாக்குவாதம், மன கஷ்டம், இதெல்லாம் அஷ்டமத்துல சூரியன் இருக்கும்போது கொடுத்துருவாரு. அதே போல ஃபேமிலி மெம்பருக்கோ அப்படின்னா உங்களுக்கோ மருத்துவம் சார்ந்த ஒரு சில விரைச்செலவுல மேற்கொள்ள வைக்கும். ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 14ஆம் தேதிக்கு மேல டோட்டலா உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். எனவே 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானம், கவனம், பொறுமை எல்லாத்துலயும் இருக்கிறது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய சுபத்துவமான மாற்றம் நமக்கு ஃபேவரா இருக்கும். ஏன்னா பாகிய ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு, புதாதித்ய யோகம், உச்ச சுக்கிரன் பிளஸ் பார்த்தோம்னா புதன் நீச்சம், நீச்ச பங்கம், ராகுவோடு இணைந்த நீச்ச பங்கம். இந்த அமைப்பு நமக்கு ஆல்மோஸ்ட் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை கண்டிப்பா சந்திப்பீங்க. ஆனா 14ஆம் தேதிக்கு மேல பொருளாதார வரவு மிகச்சிறப்பா இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ஒரு ஏற்ற மாதம் தான். ஏன்னா பாகியஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம். இந்த அமைப்பே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். பல வகையில நமக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாமே கிரியேட் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் செலவு செய்வீங்க. புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறது, புதுசா ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் ஏதாச்சும் வாங்குறது, அட்லீஸ்ட் உடுத்த ஆடையாச்சும் வாங்குவீங்க. அதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி, மன நிறைவு அது எல்லாத்தையும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்து பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் எழுச்சி பெற்று நிற்கும். குறிக்கோளை
நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். மேஜரா இருந்த தடை தாமதங்கள்லாம் நமக்கு இப்போ விலக ஆரம்பிக்கும். நிறைய விஷயம் நமக்கு சாதகமா எதெல்லாம் நமக்கு தடைப்பட்டு போனுச்சோ அந்த விஷயம்லாம் இப்போ நமக்கு சாதகமா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். இருப்பினும் தாய் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் லேசா ஒரு மாதிரி மன வருத்தம், மனக்கவலை ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். ஆனா தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு, முழுமையான ஆதரவு அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். அடுத்து இந்த வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறது, புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, பழைய வண்டியை புதுப்பிக்கிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். அடுத்து இந்த வீடு பழுது பார்த்தல் சார்ந்த வகையில சுப விரய செலவு, வீடு சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு செலவு இருக்கும். ஒரு சிலர் வீட்டை இடமாற்றம் பண்றது, வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா இடமாற்றம் பண்றது, உங்களுக்கு வீட்டுல எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதெல்லாம் கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே போல சுக்கிரன் ராகு இணைவு இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை இழந்து இன்னொரு புதிய விஷயத்தை பெறுறதுக்கு சாதகமான காலகட்டமா இருக்கும். அடுத்த தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான பொருளாதார பிராப்தம் இப்போ உங்களுக்கு சிறப்பான முறையில வந்து சேரும். அதே போல வெளியில கொடுத்த கடன் இப்ப கைக்கு திரும்ப கிடைக்கும். அந்த ஒரு பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா விரயஸ்தானத்துல செவ்வாய் 5, 10 இந்த இடத்தை அதிபதி போயிட்டு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார விரயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காமிக்குது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவா மாறிடும். கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. அதே போல மேஜரா இருக்கிற கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதே போல பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை வில்லங்கம் இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பா சனி பயிற்சிக்கு பிறகு அந்த பிராப்தம் ரொம்ப சிறப்பாவே நமக்கு ஆக்டிவேட் ஆகும். சனி பயிற்சிக்கு பிறகு பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம், பிரச்சனை, வில்லங்கம் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். இந்த மாதம் அதுக்கான அடித்தளத்தை நிச்சயமா போட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் வழக்கு நடந்துட்டு இருக்கு, கோர்ட்ல ஏதாச்சும் கேஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான போக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து அந்த குலதெய்வ வழிபாடு சார்ந்த வகையில சுபவிரய செலவு, குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றது அதுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுபவிரய செலவு மேற்கொள்வீங்க. ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 5க்குரியவன் விரயத்துல குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி விரய செலவு ஏற்படும். ஆனா அது பெருசா நெகட்டிவ் இல்ல. அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஏன்னா குரு பார்வையில 5ஆம் இடம் இருக்கு. அதே போல குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த காலகட்டம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கு. அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி விரய செலவு ஏற்படும். அதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. அதுவும் நமக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவா தான் இருக்கு. அடுத்து 10க்குரியவர் 12ஆம் இடத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிலர் பயணத்தை மேற்கொள்வாங்க. வெளியூர், வெளி மாநிலம், தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அதே போல பயணத்தால ஆதாயம், வெளி பயணங்கள் போறீங்கன்னா அதனால இப்போ ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே போல வெளிநாடு செல்றதுக்கான ஒரு யோகம், அதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 5க்குரியவர் விரயத்துல இருக்காரு. நல்ல வெளிநாடு போறதுக்கான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். அடுத்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, தொழில் சம்பந்தமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அஷ்டம சனி விலகல. 29ஆம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இறங்காதீங்க. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப வேண்டாம். சின்ன சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க. ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சு செயல்படுறது நல்லது. மற்றபடி தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு சாதகமா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவாலாம் இல்ல. பாகியஸ்தானம் மிகச்சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அதுலயும் 7க்குடையவன் போயிட்டு பாகியத்துக்கு போறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு 29ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடும். அதே போல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் 29ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதே சமயத்துல 29ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், திருமண முயற்சி சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கு. செவ்வாயுடைய 8வது பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும். அதே போல 7க்குடையவர் 8ல சூரியனோட இணைவு. இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதிகமா வாக்குவாதம், அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடுறது, அதிகமா கருத்து வேறுபாடு ஏற்படுறது அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். மார்ச் 29 வரைக்கும் இந்த தன்மையை நீங்க கடைபிடிக்கிறது சிறப்பு. மார்ச் 29க்கு பிறகு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் ஒரு நல்ல விடுதலை, ஒரு மன நிம்மதி அதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படும். மேலும் செவ்வாயுடைய பார்வை 3ஆம் இடத்துல முயற்சிகள்ல ஒரு விவேகத்தை கொடுத்துரும். ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப ஆர்வமா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. முயற்சிகள்ல ஒரு நல்ல விவேகத்தை கொடுக்கும். ஆக்டிவா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒரு புதிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். நல்லா ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் தயாராவீங்க. அந்த மனோபக்குவத்தை கொடுக்கும். மனசுல இருந்த அந்த பயம், கலக்கம், தடுமாற்றம்
ஏமாற்றம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும். சோ அந்த தன்மை இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே மைனஸ் முதல் 14 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிதானம், கவனம், பொறுமை இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி சோதனையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை எதுலயும் ஒரு பிடிப்பான ஒரு மனநிலையை கொடுக்காது. அதுதான் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்குவோம், பிறகு அதுல இருந்து பின்வாங்குற மனநிலையை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. 14ஆம் தேதி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி செயல்படுங்க. 14ஆம் தேதிக்கு மேல அப்படியே ஒரு டிஃபரெண்டான மிராக்கிள் நடக்கும். எல்லாம் உங்களுக்கு சாதகமா கன்வெர்ட் ஆகும். மெயினான கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. மேலும் இந்த மாதத்துல ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம், சூரியன் அஷ்டமத்துல இருக்கிறதுனால. அதே போல கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். நேத்திர ஸ்தானாதிபதி பார்த்தோம்னா அஷ்டமத்துல சனியோட சேர்க்கையில இருக்காரு. ஆகவே கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல இந்த பேச்சு வார்த்தைகள் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு கொடுக்க கூடாது. சோ அதுல கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். இதை மட்டும் நீங்க இந்த மாதத்துல மேனேஜ் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா 14ஆம் தேதிக்கு மேல கன்வெர்ட் ஆகும். வாழ்த்துக்கள். கடக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. போன மாதத்துல பார்த்த மாதிரி கேது எந்த மாற்றமும் பண்ணல. மிக முக்கியமான கிரகங்களுடைய பார்வையெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல வாங்குது. ஆனா குரு பார்வையில கேது இருக்கிறதுனால அது நல்ல நிலையில இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதான் முயற்சி மிக பயங்கரமா இருக்கும். ரொம்ப அற்புதமான டைம் பீரியட் தான் சொல்லணும். அடுத்து பாக்கியத்துல பார்த்தோம்னா எல்லா கிரகமும் குறிப்பா 5 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 5 கிரகங்கள் சஞ்சாரம் செய்து இதுல வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து வக்ரத்துல இருப்பாரு. அதே மாதிரி புதன் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. அதே மாதிரி சுக்கிரன் 12ஆம் தேதி தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துருவாரு. வக்ர நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு வந்துருவாரு. அடுத்து குரு லாபத்துல எந்த மாற்றமும் இல்ல. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, தேவகுருவும் அசுர குருவும் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க. பரிவர்த்தனை யோகம் அதுவும் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து செவ்வாய் விரயத்திலிருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வருவாரு. நீச்சமாகிறாரு செவ்வாய். 5 10க்குரிய ஒரு கிரகம் ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது விசேஷம், ரொம்ப சிறப்பு. ஆனா நீச்சமாகுது, அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. இருப்பினும் ஜென்மத்துல இருக்கிறதுனால அது பெருசா பெரிய அளவுல இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பலம் இழந்து இருக்கு. நன்மை செய்யலைனாலும் தீமை செய்யாம இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல பாகியஸ்தானத்துல வந்து 5 கிரகத்துடைய கூட்டணி இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சும் நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சனிக்கும் பகை. சூரியன் சனி ஒரு பகை கிரகத்தோட இணைந்த சூரியன். அதே போல ராகுவும் ஒரு பகை கிரகம். அதே போல சுக்கிரனும் பகை கிரகத்துல வந்துருவாரு. மேலும் புதன் மட்டும் சம கிரகம் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். அதே போல தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 4ஆம் இடத்ததிபதியுடைய கூட்டணி இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பா இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடகம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா சந்திக்கும். சனி ராகுடைய கூட்டணி இருக்கிறதுனால வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது முயற்சி பண்ணணும். இப்போ வந்துட்டு வெளில இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அதே போல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், உழைப்புக்கு ஏற்ற ஒரு பொருளாதார வரவு அதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆனா வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண தவறுனா அது தேவையில்லாத விஷயங்கள்ல விரயமாயிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் அதுலயும் வந்து சனி நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. அந்த கிரகம் எல்லாம் பாகியத்துல இருக்கும்போது தண்ட விரைய செலவு, தேவையில்லாத அவச்செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த எண்ணங்களை தூண்டும். எனவே கைக்கு பொருளாதாரம் வருதுன்னா அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்துல தங்க அணிகலன்கள் வாங்கலாம். அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கலாம். அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். உங்களால முடிஞ்சா தான தர்மங்கள் சார்ந்த விஷயங்கள இறங்கலாம். ஏன்னா தர்மஸ்தானத்துல இந்த கிரகத்துடைய கூட்டணி இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு மன நிறைவு, மன நிம்மதி அதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சனி ராகு கூட்டணி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை செய்ய விடாம தடைப்படுத்தும். அந்த மனநிலையை அப்படியே மாத்தி மாத்தி அமைக்கும். செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட் நம்மள செய்ய விடாது. அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகும். எனவே அந்த தன்மையெல்லாம் தாண்டி நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யுங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, மேலும் புத்தி தெளிவு இதெல்லாம் சிறப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணுமே புரியல, ஒரு முடிவே எடுக்க முடியல அப்படின்னாக்கா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஒரு தான தர்மம் செய்யுங்க. பசிக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. பெரிய அளவுல அன்னதானம் செய்ய முடியாதவங்க பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு மன நிறைவை கொடுத்து, மன அமைதியை கொடுத்து, தெளிவான முடிவு, தெளிவான பாதையில உங்களை பயணிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்த அதிபதி பாகியஸ்தானத்துக்கு வருது. கௌரவ உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் நீங்கிறது, பிரச்சனைகள்லாம் குறையிறது, குடும்பத்துடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஃபேமிலி ரீதியா இருந்த கலக்கம், கவலை எல்லாம் குறையிறது, ஃபேமிலில இருந்த பிரச்சனைகள்லாம் குறையிறது, ஃபேமிலி
அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்றது. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல 4-11க்குரியவன் உச்சமா இருப்பாரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, தேவகுரு அசுர குரு பரிவர்த்தனை அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இருக்கும். ஒரு விஷயம் பண்றதுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். அந்த தடை இப்ப உடைப்படும். ஆனா வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மட்டும் கடகம் இப்போ மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா போதும். கடன் பிரச்சனை இருக்கு, ரொம்ப தலைக்கு மேல கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா குறையும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல 13ஆம் தேதி வந்து சூரியன் பாகியத்திலிருந்து ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாயிடுவார். அந்த காலகட்டங்களில் 13ஆம் தேதிக்கு மேல பார்த்தோன்னா உத்தியோகம், தொழில் இதுல அபாரமான வளர்ச்சி நிச்சயமா கொடுத்துரும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, புதிய கௌரவம், எல்லாரும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன் வந்து 2க்குரியவர், அவர் போயிட்டு ஜீவனஸ்தானத்துல உச்சமாகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நேச்சுரலா பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு பாவ கிரகம், 10ல் ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் படித்து முடிக்கிற மாணவ மாணவிகளுக்கு உடனே வேலை வாய்ப்பு அரேஞ்ச்மெண்ட் ஆயிடும். நிறைய பேர் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவாங்க, தொழிலை மாற்றம் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டான டைரக்ஷன்ல பயணிக்கிறதுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த பேச்சில் ஒரு தெளிவு. வாக்கு ஸ்தானாதிபதி பாகிய ஸ்தானத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே இப்போ உங்க பக்கம் ஈர்த்துவீங்க. உங்களுடைய பேச்சை பார்த்து எல்லாரும் வியந்து பார்க்கிற அளவுக்கு பேசுவீங்க. அந்த அளவுக்கு பேச்சு வல்லமை ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்க சொல்ற விஷயத்த கேட்கறது 4 பேர் இப்போ உங்களை சுத்தி கிரியேட் ஆவாங்க. அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. பேச்சுல ஒரு தெளிவு, புதுசா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனோநிலை, அதெல்லாம் சிறப்பான முறையில் இப்போ ஏற்படும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா திருமண முயற்சியில நல்ல செய்தி நிச்சயமா கிடைச்சிடும். அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு. ஏன்னா குருபலமும் நமக்கு நல்லா இருக்கு, சுக்கிரனும் உச்சமா இருக்காரு. சனி ராகுடைய சேர்க்கையில இருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு விஷயத்த கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவோம், கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மந்த நிலையை கொடுக்கும். ஆனா இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் எடுப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுற சிந்தனை வரும். வீடு இல்லைன்னு ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா இப்ப அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. அந்த அமைப்பு நல்லா இருக்கு. ஃபேமிலியை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து இப்ப நிறைவேற்றுவீங்க. மேலும் குடும்பத்துல இருந்த குழப்பம், பிரச்சனை அதெல்லாம் படி டோட்டலா இப்ப குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல, ஏப்ரல் 13க்கு மேல பார்த்தோன்னா பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் ஷார்ட் அவுட் ஆயிடும். பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ராகு கூட்டணி இருக்கிறதுனால ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டித்தன்மையை கொடுக்கும். இருப்பினும் குருவோட வீட்டுல இருக்கிறதுனால, ஏன்னா மீன ராசியில சனி ராகு சேர்க்கை, அதனால அது வந்து உங்க கையை மீறி எதுவும் போகாது. எல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும். அந்த பிரச்சனை, அந்த குழப்பம்லாம் டோட்டலா கண்ட்ரோல் ஆகும். அதே சமயத்துல இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் எந்த விஷயத்தையும் பெருசுபடுத்தாதீங்க, எதையும் பெருசா கண்டுக்காதீங்க. அப்படியே பட்டும் படாத மாதிரி அப்படியே மெல்ல மெல்ல நகர்த்துங்க. அது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஏன்னா ராகு சனி சேரும்போது சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுரும். ஆகவே இந்த நேரத்துல கொஞ்சம் சகிப்பு தன்மையோட அப்படியே கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணணும். மே மாதத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும். மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சி, குரு பார்வையில அஷ்டமஸ்தானம் வந்துடும். 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல நல்ல நிலையில இருப்பாரு. மே மாதத்துக்கு மேல ரொம்ப அற்புதமா இருக்கு. இருப்பினும் இந்த மாதத்துல மேஜரா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கொடுத்துரும். அடுத்தது பக்தி அதிகரிக்கும். நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய புண்ணிய காரியம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த அமைப்பும் நல்லா இருக்கு. அடுத்தது செவ்வாய் நீச்சம் ஜென்மஸ்தானத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கோபம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்மத்துல செவ்வாய் இருந்தாலே கோபம் அதிகமா வரும். மென்டலி பிரஷர், அந்த பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும். எனவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாயுடைய நீச்ச பார்வை அது ஒரு மாதிரி நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. எதையும் ரொம்ப அதிகமா யோசிச்சு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இது சம்பந்தமான சிந்தனை எல்லாம் அதிகமா இருக்கும். அடுத்தது ஜீவனஸ்தானாதிபதி ஜென்மத்துல இருக்கிறதுனால, நீச்சமா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சம்பந்தமா நிறைய சிந்தனை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும். நம்மளோட பெஸ்ட்டை காட்டணும், நம்ம இன்னும் நல்லா எஃபோர்ட் பண்ணணும், அதிக நேரம் நம்ம ஒர்க் பண்றது, நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றது, அந்த அமைப்புலாம் இதை ஆக்டிவேட் பண்ணும். ஓவராலா நீங்க உங்களுடைய கெரியர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லதுதான். அந்த அமைப்பு இப்போ ஆக்டிவேட் ஆகுது, அதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க மேஜரா. ஆனா ஹெல்த் வைஸா கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து தந்தை வழி உறவுகள், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், டோட்டலா என்டையரா அவர்கள் சார்ந்த விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அவருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படலாம், அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மாற்றங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம். அது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது முயற்சி பண்ணணும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம், அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து
அடுத்து செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட இந்த பேச்சு வார்த்தைகள்ல எந்த ஒரு கோப உணர்வு இல்லாம கொஞ்சம் அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும். அதே போல 3ஆம் இடத்துல இருக்கிற கேது தைரியம், அசாத்தியமான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு மனோ பக்குவம், தைரிய குறைவே இப்ப இருக்காது. எல்லாத்திலையும் துணிச்சலா இறங்குவோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சனி, சூரியன், சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய பார்வையெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நம்ம ட்ரை பண்றோம் அப்படிங்கிற அந்த மனோ பக்குவத்தை அதிகமா கொடுத்துரும். அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இப்பெல்லாம் யோசனை இல்ல, ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தன்மையை கிரியேட் பண்ணும். அடுத்து மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்ல. கல்வி சம்பந்தமா அழகா நம்ம பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவா இருந்தது கூட இப்ப நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். அரியர்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப கிளியர் பண்ணிடலாம். நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான மைண்ட் செட் கிரியேட் ஆகும். அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. அதே மாதிரி கிராஜுவேஷன் ஏதாச்சும் நீங்க வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இப்போ கிடைக்கும். அந்த அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் மட்டும் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அதுதான் இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே. கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி இருக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட்டை பார்க்கும்போது போட்ட எஃபோர்ட்டுக்கான நல்ல ஒரு பலனை நம்ம அறுவடை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவை கொடுத்துரும். நல்ல தைரியமா உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. படிப்புல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாகியஸ்தானத்துல சனி ராகு கூட்டணி இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட வைக்கும். இது அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண வைக்கும். எனவே அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம உங்களுடைய ஷெட்யூலை நீங்க ப்ராப்பரா டைட்டா வச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாகிற மாதம் இது. சூரியன் 13ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல வந்து உச்சமாவார். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல தொழில் கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதே போல இந்த நீதித்துறை சார்ந்த விஷயம், நீதித்துறை சம்பந்தமா படிக்கிறீங்கன்னா உங்களுக்குமே அது ரொம்ப சாதகமான அமைப்பு இது காமிக்குது. இயற்கையாவே வந்து சந்திரனோட ராசி நம்முடைய கடகம். இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க. எதையும் அவ்வளவு எளிமையா மறக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட அழகா கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தன்மை கொண்ட ஒரு ராசி. அதனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெருசா நெகட்டிவ் இல்ல. இப்ப நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஒரு அற்புதமான வளர்ச்சியை, அற்புதமான பெயர் புகழ் அடைகிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு எல்லாம் டோட்டலா விலகிட்டு பாகிய சனி ஸ்டார்ட் ஆயிட்டு, பாகிய சனி நமக்கு பெருசா நெகட்டிவ் பண்ணாது. கடந்த காலகட்டங்களில் இழந்த விஷயத்தெல்லாம் இப்ப திருப்பி கொண்டு வந்துரும். அதே மாதிரி சூரியன் உச்சமாகிற ஒரு மாதம். பெயர் புகழ், பதவி மாற்றம், பதவி உயர்வு, நிறைய விஷயம் நமக்கு சாதகமா அமையும். எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அதுல பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரே விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க. ஆல்ரெடி கடன் சுமை இருக்குன்னா கட்டி முடிச்சிருங்க. அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தந்தையுடைய உறவு, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் சார்ந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அதே போல ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. அஷ்டம சனி விலகிட்டுன்னு கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனிலேயே நம்ம நிறைய பாடங்களை பார்த்திருப்போம். அதே ஹெல்த் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதுல மட்டும் நம்ம கோட்டை விட்டுறவே கூடாது. ஹெல்த்தை மட்டும் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. மற்ற விஷயம்லாம் நமக்கு நிச்சயமா சாதகமா அமையும். நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மன நிறைவான வெற்றியும் நிச்சயமா கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா
ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.